கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், அதனால் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன் அப்படிங்கிறார். இந்த நாட்களில் நிறைய தாய்மார்கள், சில தகப்பனார்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் தூக்கமே வர மாட்டேங்குது, பிரதர் ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, வேதனையாக இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, மாத்திரை போட்டு தான் ஏன் தூங்குறேன். அப்படி என்னிடத்தில் ஆலோசனை கேட்க வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பைபிள் எடுத்து வாசிங்க. லைட்டை போடுங்க. தூக்கம் வரலையா, லைட்டை போடுங்க, பைபிள் எடுங்க, சங்கீதத்தை வாசிங்க. 1, 2, 3 ஒரு 10 சங்கீதம் வாசிங்க, அருமையான தூக்கம் வரும். நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்க ஆரம்பிங்க, நல்ல தூக்கம் வந்துடும். தூங்கணும்னு நினச்சா பைபிள் எடுத்து வாசிங்க அப்படிம்பேன். இப்போ ஒரு சிலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி தூக்கம் வரலைன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முழங்கால் போட்டு சொல்லுங்கள். சாமுவேல் சொன்னார்லா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே ஏன் எனக்கு தூக்கம் வரலை, நீர் என்னிடத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன், நான் உங்கள் பிள்ளைங்கிறத அறிவேன், ஆனால் எனக்கு ஏன் தூக்கம் வரல. ஒரு விசை பேட்ரிக் ஜாஷுவா அன்னை சொல்கிறாங்க, பாம்பேயில் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து அவர் தூங்க போகிறார். அவர் சொல்கிறார், நைட்டு 11 மணி இருக்கும், நான் படுக்க போகிறேன். எனக்கு ஒரு வீட்டில் மேல் மாடியில் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்பொழுதுமே நான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து படுப்பேன். அன்னைக்கு அதே மாதிரி பாத்ரூமில் போய் நான் நல்லியை திறந்தேன். நான் நல்லி நினச்சி திறந்தேன், அது ஷவராக இருந்திருக்கு. தலைவலியாக குளிச்சிட்டேன். எனக்கு ஒரு ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, தேவ மனுஷன் பார்த்தீங்களா, இப்போ நீங்களும் நானுன்னா எரிச்சல் அடைஞ்சிருப்போம். பட் அவர் என்ன சொல்கிறாரு, வந்து ஆண்டவரே கை கால் முகந்தானப்பா கழுவ போனேன், இப்படி குளிச்சிட்டேனா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, மகனே நான் தான் உன் மேலே தண்ணியை ஊற்றி விட்டேன், நீ ஜெபிக்கணும், இன்னும் என் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபி, அதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னாரா. பாருங்க, அதுக்கு பிறகு அவர் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேங்கார். யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் சில விரோதமான காரியங்கள் நடந்தால் தேவன் அதை அனுமதிக்கிறார்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் உடனே சொல்லுவோம், பிசாசு போராடுறான், பிசாசு போராடுறான். பிசாசு ஏன் போராடுவான்? கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாக இருந்து பாதுகாக்கும் பொழுது பிசாசு அவரை தாண்டி வந்து உங்களை தொட முடியுமா? தேவன் அனுமதிக்கிறார். அப்போ தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஏதோ உங்ககிட்ட பேச விரும்புகிறார். அப்போ அவர் பேசணும்னா நினைச்சணும், முழங்கால் போட்டு ஜெபிக்க. இந்த நாட்களில் நான் நிறைய பேர் கொடுக்குற ஆலோசனை தான், தூக்கம் வரலையா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள முடியும். உங்கள் தூக்கத்தில் சஞ்சலம் இருக்காது, உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்குறதுக்கு, சமாதானத்தோடு வாழ்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, தூக்கம் வரல அப்படின்னா தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ ஆரம்பிங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபமனோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவன், கழுகுக்கு சமானமாக எங்களுக்கு வாழ வயதை தருகிற தேவன், உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.